ஹே காய்ஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தர்மன் படத்துக்கான ஷூட்டிங் வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்லாம் வச்சு வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கிறதா நம்ம பிடிஎஸ் வீடியோல வந்து மூவி டீமே அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம அனிருத் அவர்கள்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக படத்தில் எதனா சூப்பரான பண்ணியிருப்பாரு. ஸோ பிஜிஎம் வந்து கொலை வெறியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தர் கத்துற மாதிரி அதுக்கப்புறமா பிஜிஎம் வந்து அந்த மாதிரி எலிவேஷன் ஆகி போனுச்சு, செம்மையா இருந்துச்சு. அண்ட் நம்ம தலைவர் அவர்களோட லுக் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்த மாதிரி சூப்பரா ஸ்வாக் லுக்ல வந்து இருந்தாரு. கார்ல ஏறி போற மாதிரியான ஒரு சில ஷாட்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ செம்மையா இருந்துச்சு. ஸோ இந்த வகையில இந்த ஒரு படத்துல வந்து யாரு வில்லனா நடிக்க போறா அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு ஆக்டரான ராம் புத்தினினி அப்படின்ற இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல வில்லனா நடிக்க போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இது இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. பட் சினிமா ட்ராக்கர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சினிமா ட்ராக்கர் சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 99% நம்பலாம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வில்லன் அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது வெளியில தெரிஞ்சிச்சு. ஸோ கூடிய சீக்கிரமா மூவி டீமே அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. அண்ட் இவர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல இருக்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்ஸ், அவருடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ரன் அவர்கள், அண்ட் அதுக்கப்புறமா பொண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ராஷி கண்ணா இருக்காங்க. ஸோ ராஷி கண்ணாவுக்கு லவ்வராவோ இல்ல அப்படின்னா ஹஸ்பண்டாவோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம் புத்தினி இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோவை வில்லனா மாத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இவர் வந்து ஒரு நல்லவரா இருந்து கெட்டவரா மாறி இருப்பாரு அப்படின்னு மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த படத்துடைய டைட்டில் லான்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த தர்மன் படம் வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா பிளஸ் வேட்டையாடு விளையாடு அந்த படம் மாதிரி இருக்கும், ரெண்டு கலந்த மாதிரியான ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில படையப்பா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்குற குடும்பத்துக்குள்ளே பழி வாங்குற ஒரு ஸ்டோரியா இருக்கும். அதே மாதிரி இந்தாண்ட நம்ம வேட்டையாடு விளையாடு இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து தப்பு பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க, கொலை பண்ணிட்டே போயிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு டாக்டர், அவருடைய மருமகனும் ஒரு டாக்டர். ஸோ மருமகனான ராம் புத்தினி வந்து கொலை பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. ஸோ அதை கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராசஸ்லயோ இல்ல வேற எப்படியாவது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வர மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் எப்படி வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லபடியா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தர்மன் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கதா பிடிஎஸ் வீடியோ விட்டு மூவி டீம் அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட வில்லன் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு ஆக்டரான ராம் புத்தினி அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.